சொன்னீங்க முடிஞ்சதுமா அகத்தியராகப்பட்டவருக்காக சௌந்தரராஜ பெருமாள் குற்றால ஈஸ்வரராக மாறதா முடிஞ்சது. சிவபெருமான் வந்து சொக்கநாதர் வந்து பெருமாளாக மாறது முடிஞ்சது. இப்பயும் நடந்துகிட்டு இருக்கு. அது எங்கன்னு கேட்டீங்க. திருப்பதியில. திருப்பதியில வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க போய் திருப்பதிக்கு போயிருக்கீங்களா? நான் போகாத இடமாடா இருக்கு. இல்ல திருப்பதிக்கு எந்த கிழமை இருங்க, திருப்பதிக்கு எந்தெந்த கிழமையில போகணும்னு இருக்கு. வியாழக்கிழமை போனா எண்ணெய் காப்பு செலுத்திருப்பாங்க, அப்படி பார்க்க கூடாது. அப்படி பார்த்தா எந்த நகையுமே போடாம இருப்பாரு, அதில் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை இருக்காரு பாருங்க, இந்த வெள்ளிக்கிழமை இருக்கிறது அங்க பெருமாளே கிடையாது, வெங்கடாச்சலபதியே கிடையாது. சங்கர நாராயணாக சிவபெருமான் காட்சி தருவார். எதுக்காக? அலமேடு மங்காபுரம்னு சொல்லி பத்மாவதி தாயாரை பார்ப்பதற்காக மலையிலிருந்து கீழே இறங்கி வெங்கடாச்சலபதி அந்த அம்மாவை பார்க்கறதுக்காக கீழே வந்துருவாரா வெள்ளிக்கிழமை. அப்படி வெள்ளிக்கிழமை வெங்கடாச்சலபதி கீழே இறங்கி வரனால அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பெருமாளுக்கு பதில் சங்கர நாராயணனாக வெள்ளிக்கிழமை திருப்பதியில சிவபெருமான் காட்சி தருவாரா. அதனாலதான் திருப்பதியில வெள்ளிக்கிழமை போக வேணாம்னு சொல்லுவாங்க. இப்பயும் பெருமாள் சிவனா மாறுறது